ஒரு மதிப்பெண் தேர்வு 1 10ஆம் வகுப்பு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும். இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. இப்பாடல் அடியில் குறிப்பிடப்படும் இலக்கியங்கள் 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு நூல்கள். தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. எள்ளிலிருந்து எண்ணெய் எடுத்தலின் மிஞ்சுவதை குறிக்கும் சரியான சொல் பின்னாக்கு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் கால்டுவெல். எந்தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும்: எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. 7. செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் நாளை உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி 2. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எமக்கு பெருமையே. செய்தி 3. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். செய்தி 1 மற்றும் 3 ஆகியன சரி. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனின் பெயரும் என்ன அப்படின்னா, பாடல் கேட்டவர். தமிழ் தொண்டு என்னும் தொடர் வேற்றுமை தொகை. பாரதியார் காற்றை மயலுறுத்த அழைப்பதை குறிக்கும் சொற்றொடர் மனத்தை மயங்கச் செய்யும் மனத்தோடு நீ வா. 11. எழுகதிர் முத்துப்பல் இச்சொற்களில் மறைந்துள்ள தொகை முறையே வினைத்தொகை ஓமைத்தொகை. பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தியாது கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். பெரிய மீசை சிரித்தார் அடிக்கோடிட்ட சொல்லுக்கான தொகையின் வகை எது? அன்மொழி தொகை. பருவ காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ். விருச்சி என்ற சொல்லின் பொருள் நற்சொல். கொழுந்தாடை என்பது கரும்பின் நுனிப்பகுதி. இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர் இரா இளங்குமரனார். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இப்பழமொழி உணர்த்தும் சரியான பொருள் உரிய காலத்தை உணர்ந்து உரிய செயலை தேட வேண்டும். காலம் கறந்த பெயரெச்சம் என்பது வினைத்தொகை. கருக்கல் என்ற சொல் குறிப்பது இளநெல். கீழ்காணும் பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணைகிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணைகிடந்த தேதமிழ் ஈண்டு. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தனிப்பாடல் திரட்டு. பாடலில் இடம்பெற்றுள்ள பொருத்தமான அணி இரட்டுற மொழிதல் அணி. தமிழுக்கு இணையாய் பாடலில் பொருத்தப்படுவது கடல். தொழிற்பெயர் அல்லாத சொல் அணிகலன். இப்பாடலின் ஆசிரியர் யார்? தமிழழகனார். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனன். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முல்லைப்பாட்டு. இப்பாடலின் ஆசிரியர் நப்பூதனார். உறுதுயர் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. பாடலில் வந்துள்ள அடி எதுகை சொற்கள் 3. சுவல் என்ற சொல்லின் பொருள் தோல். அனைத்து வினாக்களுக்கும் கேட்கப்பட்டவாறு விடையளிக்க. விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைத்து எழுதுக. பூவோடு கூடிய இளம் பிஞ்சை பூம்பிஞ்சு என்று அழைப்பர். இதுக்கு எவ்வாறு வினா அமைப்பது? பூவோடு கூடிய இளம்பிஞ்சை எவ்வாறு அழைப்பர்? பண்டை தமிழ் மக்கள் தனிபெரும் நாகரிகத்தை உடையவராக இருந்திருக்கின்றனர். பண்டைய தமிழ் மக்கள் எத்தகைய நாகரிகத்தை உடையவராக இருந்திருக்கின்றனர்? கடைசியில் கொஸ்டின் மார்க். திருமூலர் திருமந்திரம் என்ற நூலை எழுதினார். திருமந்திரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கீழ்காணும் உரை பத்தியை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அற ஒழுக்கங்களும் அமைந்திருக்கும். நாட்டின் தனிப்பெரும்
வளத்தினாலேயே பண்டை தமிழ் மக்கள் தனிப்பெரும் நாகரிகத்தை உடையவராக இருந்திருக்கின்றனர். திருந்திய மக்களை மற்ற உயிரினின்றும் பிரித்து காட்டுவது மொழியாதலின் அதுவே ஒரு நாட்டாரின் அல்லது ஒரு இனத்தாரின் நாகரிகத்தை அளந்தறிவதற்கும் சிறந்த வழியாகும். ஒரு நாட்டின் வளத்திற்கு தக்கபடி அமைந்திருப்பது எது? அந்நாட்டின் அறவொழுக்கங்கள் அமைந்திருக்கும். திருந்திய மக்களை மற்ற உயிரின்று பிரித்து காட்டுவது எது? மொழி. இப்பத்திக்கேற்ற தலைப்பு தருக பண்டை தமிழரின் நாகரீகம். அனைத்து வினாக்களுக்கும் அடைப்புக்குறிக்குள் கேட்கப்பட்டவாறு விடையளிக்க. ஹோமோகிராஃப் டிஸ்கஷன் கலைச்சொல் தருக. ஹோமோகிராஃப் என்பது ஒப்பெழுத்து, டிஸ்கஷன் என்பது உரையாடல், கலந்துரையாடல். ஸ்டார்ம் வாயில்வெண்ட் கலைச்சொல் தருக. ஸ்டார்ம் என்பது புயல், வாயில்வெண்ட் என்பது சுழல் காற்று. லேண்ட் பிரீஸ் கான்வர்சேஷன். ஸோ லேண்ட் பிரீஸ் என்பது நிலக்காற்று, கான்வர்சேஷன் என்பது உரையாடல். நாற்றிசையும் செல்லாத நாடில்லை எறும்புந்தன் கையால் என்சான். எண்ணு பெயரையும் தமிழ் எண்ணுருவையும் எழுதுக. நாற்றிசை 4, ஸோ அதற்கான தமிழ் எண். என்சான் என்பது 8, அதற்கான தமிழ் எண். 4ம் 2ம் சொல்லுக்குருதி. எண்ணு பெயர் எண்ணுருவை எழுதுக. ஸோ நம்பர் மற்றும் அந்த தமிழ் எண்களை எழுத சொல்லியிருக்காங்க. நேற்று என்னை சந்தித்தார், அவர் என் நண்பர். வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றி எழுதுக. நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர். கீரை, ஆடு கூட்டு பெயர்களை எழுதுக. கீரையின் கூட்டுப்பெயர் கீரைக்கட்டு, ஆடு என்பது கூட்டுப்பெயர் ஆட்டு மந்தை. இன்சொல் எழுகதிர் சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க. இன்சொல் பண்புத்தொகை, எழுகதிர் வினைத்தொகை. மலைவாழ் முத்துப்பல் சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க. மலைவாழ் 7ஆம் வேற்றுமை தொகை, முத்துப்பல் ஓமை தொகை. ஓர் எழுத்தில் சோலை, 2 எழுத்தில் வனம். சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க. காடு. பழமைக்கு எதிரானது, எழுதுகோலில் பயன்படும். சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க. புதுமை. விடுமுறை நாள் குறிப்பை கொண்டு வினாவிலேயே விடை இருப்பது போன்று வினாத்தொடர்கள் அமைக்க. விடுமுறை நாள் என்றுதான் வருமோ? செரு பழனம் அகராதியில் கண்டு பொருள் எழுதுக. செரு என்றால் வயல், பழனம் என்றால் குளம். கொடுவாய் கட்புல் அகராதியில் காண்க. கொடுவாய் என்பது கூரிய கருவி அல்லது புலி, கட்புல் என்பது பறவை. நன்றி.